Hello students, today we are going to see the fourth prose Tight Corners written by Edward Verrell Lucas. So, let us move to the prose. In Tight Corners, E.V. Lucas narrates the story of how he was rescued from humiliations at an auction's house by a sudden stroke of luck. So, in this prose, E.V. Lucas narrates the story of அவர் எப்படி வந்து ஒரு ஹியூமிலேஷன்லேருந்து ரெஸ்கியூ ஆனார். ஸோ ஹியூமிலேஷன் இன்சென்ஸ் அவமானம், ஓகேவா, ஒரு ஏலம் போடுற ஒரு இடத்துல இருந்து அவர் அந்த அவமானத்துலேருந்து எப்படி ரெஸ்கியூ ஆனாருன்றது தான் இதில் சொல்கிறாரு. ஸோ லெட்ஸ் ரீட் ஆன் அண்ட் கெட் டு நோ ஹவு ஹி got himself in a tight corner and found his way out of that situation. So the talk was running on the critical situations in which we had found ourselves. Those of us who lives were adventurous enough to comprise any. ஸோ இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் வந்து பேசின்னு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குது, எவ்வளோ வந்து சாகசமான ஒரு செயலாக இருக்குது அப்படின்றத பற்றி இதில் பேசுகிறாங்க. ஸோ அதில் one man had been caught by the tide in Britain and escaped by the skin of his teeth. Another had been on an elephant when a wounded tiger charged at it. A third had been on the top story of a burning house. A fourth was torpedoed in the war. ஸோ இதில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு மேன் வந்து பிரிட்டனில் இருக்கிற ஒரு பெரிய அலையில் வந்து மாட்டிக்கிறான். ஸோ அதுலேருந்து அவன் வந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆகிறான், ஸ்கின் ஆஃப் ஸ்ட்ரீட்லேருந்து எப்படி வந்து திடீர்னு ஏற்படுற ஒரு இதுலேருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு மேன் வந்து எலிஃபெண்ட் மேலே உட்கார்ந்து இருக்கிறான். ஸோ அந்த எலிஃபெண்ட்டை வந்து டைகர் வந்து டார்கெட் பண்ணுது. ஸோ அவன் மேலே உட்காந்து அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான், எலிஃபெண்ட் மேலே உட்காந்து இருக்கும்போது எப்படி எஸ்கேப் ஆகிறான். தேர்ட் வந்து ஒரு பெரிய ஹவுஸ் வந்து எரிஞ்சின்னு இருக்குது. ஸோ மேலே இருக்கிற மொத்த மாடியில் இன்னும் ஒரு பர்சன் வந்து நின்று இருக்கான். ஸோ அவன் வந்து எப்படி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறான். லாஸ்ட்டாக ஃபோர்த் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரில் வந்து ஒருத்தவன் மாட்டிக்கிறான். ஸோ அந்த வாரில் இருந்து அவன் எப்படி வந்து போரில் ரொம்ப கடுமையாக வந்து தாக்கப்பட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறான் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. But you all talk, said one of the company, as though tight corners were always physical affairs. Surely they can be tighter when they are mental. The tightest corner I was ever in was at Christie's. ஸோ அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, பட் நீங்கள் வந்து டைட் கார்னர்ஸ் எல்லாமே இது ஃபிசிக்கல் அஃபேர்ஸ் வச்சு தான் சொல்கிறீங்க, பட் டைட்டர் வந்து மென்டல் அஃபேர்ஸ் வச்சும் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்த ஒரு பிக்கஸ்ட் டைட்டஸ்ட் கார்னர் எதுனா, நான் வந்து கிறிஸ்டீஸில் வந்து பார்த்தது தான். கிறிஸ்டிஸ் எஸ் ஐ ஹேட் பீன் lunching rather well at the club in St. James Street with an old friend from abroad, and passing along King Street afterwards, he persuaded me to look in at the sale room. ஸோ கிறிஸ்டிஸ் என்ற இடத்துல வந்து அது வந்து சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் லண்டனில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை தான் வந்து ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் கிறிஸ்டிஸ் என்ற ஒரு இடத்துக்கு போனேன். ஸோ என் ஃப்ரெண்ட், உன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட், அவன் அப்ரோட்லேருந்து வந்திருந்தான். ஸோ அவன் கூட வந்து தான் நான் போனேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா, அங்கே சேல்ஸ் ரூம் இருக்குது, ஸோ அங்கே போங்க, பர்ஷேடுன்னா வலியுறுத்தி சொல்லுது. த பிளேஸ் வாஸ் ஃபுல். they were selling Barbies and pictures and getting tremendous sums for it. ஸோ அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே வந்து எல்லா பார்பிஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து சேல்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. 2000, 3000 for little bits of things. ஸோ எல்லாமே வந்து ஒரு 2000, 3000 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபாரஸ்ட் சீன்ஸ், பூல்ஸ் அட் ஈவினிங், ஷிப்பர் ட்ரெஸ்ஸஸ், த ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க, பார்பிஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம். நத்திங் வென்ட் ஃபார் 3 figures at all. Well, we watched for a little while and then I found myself bidding 2 just for fun. I had exactly 63 pounds in the bank and not enough
securities to borrow 500 on. And here I was nodding away to the auctioneer like a bloatocot. ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ளோட்டோகாட் மீன்ஸ் ஒரு ஃபேட் அண்ட் ரிச் பர்சனை தான் வந்து இங்கே ப்ளோட்டோகாட்னு சொல்கிறாங்க. ஸோ நெத்திங் வெண்ட் ஒரு 3 ஃபிகர்ஸ்க்கு மேலாம் வந்து அவ்வளோவா எதுவும் போகல. ஸோ அவர்கிட்ட இருந்த எவ்வளோ காசு இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 63 pounds மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் நம்பி ஒரு செக்யூரிட்டிஸ் கூட யார்கிட்டையும் அவர் வந்து பாரோ பண்ண மாட்டார். ஒரு 500 மேலே கூட அவரை நம்பி யாரும் தரமாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவரே அங்கே இருக்கிறது சொல்கிறார். ஸோ இந்த 63 poundன்றதுல வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், you'll get caught, my friend said to me. No, I shan't, I said. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்கிட்ட 63 pounds தான் இருக்குது, பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக நம்ம வந்து இது ஏலத்தில் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக மாட்டிக்க போகிற அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் மாட்டிக்க மாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி ரிஸ்க் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. And for a long time I didn't, and then a picture was put up, and a short red-faced man in a new top hat, some well-known dealer who had bought quite a number, electrified the room by starting the bidding at a figure a little higher than any that he had yet given or that anything had reached. So after a long time என்ன ஆச்சுன்னா, ஒருத்தவர் வந்து a short red-faced மேன் இன் எ நியூ டாப் ஹேட் ஒரு பிக்சர் வந்து போடுறாரு. சம் வெல் நோன் டீலர்ஸ்லாம் வந்து அது பார்க்குறாங்க. ஹூ ஹேட் பாட் குவைட் யா நம்பர். ஸோ அவர் வந்து ஒரு நம்பர் சொல்லி அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஷாக் பண்ண வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டுலாம் ஏலம் போட்ட அந்த மற்ற பிக்சர்ஸை விட இந்த பிக்சர்ஸ்க்கு வந்து ஏலம் வந்து இவர் அதிகமாக வந்து போட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் யாருமே சொல்லாத இவ்வளோ விலையில் வந்து ஏன் இவர் கேட்குறான்ற மாதிரி எல்லாரும் வந்து அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. Although the previous lots had run into 4 figures, they had all been modestly started at 50 guineas or 100 guineas, with a gradual crescendo to which I had often been safely contributing. But no sooner was the new picture displayed than the dealer made his sensational bid, 4,000 guineas, he said. ஸோ க்ரெசண்டோன்றது இங்கே அவங்களோட பங்கை வந்து அளிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி 4 ஃபிகர்ஸ்க்கு மேலெலாம் போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் வந்து விலை போகலை. ஸோ இந்த பிக்சருக்கு எவ்வளோ விலை போகுதுன்னா, ஸ்டார்டிங்கே வந்து 50 guineas வந்து தராங்க, ஒரு 100 guineas அப்படி சொல்கிறாங்க. வித் அ கிராஜுவல் க்ரெசண்டோ டு விச் ஐ ஹேட் ஆஃப்டன் பீன் சேஃப்லி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ ரொம்ப வந்து சேஃப்லாக வந்து இவர் விளையாண்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா 4,000 guineas அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. There was a rustle of excitement, and at the end of it I heard my own voice saying and 50. ஸோ திடீர்னு ஒருத்தவர் யார் சொல்கிறாருன்னா 4,000 guineasன்னு இன்னொருத்தவர் சொல்கிறாரு. இவர் அதுக்கேற்ற மாதிரி 4,050ன்ற ரேட்டை வந்து இவர் ஏற்றி விட்றாரு. அதுக்கப்புறம் இவரோட தாட் என்னென்னா, வேறு யாராவது வந்து திரும்பி ஏலத்தை வந்து ஏற்றுவாங்க, நம்ம சேஃப் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் பண்ணுறாரு. பட் அதுதான் வந்து இங்கே டேர்னிங் பாயிண்ட்டே ஆச்சு. A terrible silence followed, during which the auctioneer looked inquiringly first at the opener and then at the company generally. ஸோ அங்கே ஏலம் போடுவார் இல்லை, அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனர் 50 guineas சொல்லி ஆரம்பித்தார்ல, அவர் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமாக அங்கே சைலண்ட்டாக இருக்குது, யாருமே அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பண்ணலை. To my surprise and horror, the red-faced dealer gave no sign of life. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்தார் இல்லையா, ரெட்-ஃபேஸ்டு டீலர்னு ஒருத்தர், அவர் வந்து எந்த சைன் ஆஃப் லைஃப்மே அங்கே வந்து தரல. ரொம்ப இவர் நரேட்டருக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, இவர் ஏற்றுவார்னு பார்த்தா இவர் ஏற்றவே மாட்டுறாரு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. I realize now, as I ought to have done at first, that he had shot his bolt. 4,050 guineas offered, said the auctioneer, again searching the room.
ஸோ அந்த ஏல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை, அதே மாதிரி 4050 கின்னஸ் ஆஃபர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்க்குறாரு. ஸோ யாருமே வந்து எதுவுமே வந்து சொல்லாத அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த நிமிஷம் தான் நெரேட்டருக்கு வந்து அப்படியே ஹார்ட் வந்து ஸ்டாப், மை பிளட் கான்ஷியல், தேர் வாஸ் நோ சவுண்ட் பட் கியூரியஸ் ஸ்மூத்தட் நாய்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஸோ அவரோட பிளட்லாம் அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, யாருமே வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளட்டு ஹார்ட்லாம் நின்று போன மாதிரியே ஆயிடுச்சு. அங்கே வந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும் என்கிட்ட ஒரு வினோதமான ஓசையில் பேசினே இருந்தான். 4050 கின்னஸ், எனி அட்வான்ஸ் ஆன் 4050 கின்னஸ் அண்ட் தி ஹேமர் ஃபெல். ஸோ ஹேமர் வச்சு அடிப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி அடிக்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவைன்னு, அவ்வளோதான், ஏல வந்து முடிஞ்சிடுச்சு. That was a nice pickle to be in. Here was I with 63 pounds in the world and not 500 pounds worthy of securities, the purchaser of a picture which I didn't want for 4050 guineas, the top price of the day. ஸோ இது வந்து அப்படியே ஒரு நைஸ் பிக்கிள் மாதிரி இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் என்கிட்ட வந்து வெறும் 63 பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னை நம்பி ஒரு செக்யூரிட்டிஸ் கூட ஒரு 500 பவுண்ட்ஸ் கூட எனக்கு வந்து இவங்களுக்கு தரலாம் அப்படின்னு எந்த செக்யூரிட்டிஸுமே வரமாட்டாங்க. ஸோ இந்த பர்ச்சேசர் ஆஃப் பிக்சர் எனக்கு இது வந்து தேவையே படாது. ஆனால் இதை வந்து டாப் ப்ரைஸ் ஆஃப் த டே 4050 கின்னஸ்க்கு வந்து நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணின்னு இருக்கிறாரு. Turning for some kindly support to my friend, I found that he had left me, but not, as I feared at the moment, from baseness, but as I afterwards discovered, in order to find a remote place in which to lean against the hall and laugh. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவான்னு நான் அவனை டேர்ன் பண்ணி பார்த்தா அவன் வந்து அங்கே இல்லவே இல்லை. அவன் எங்கே அந்த ஹால்கிட்ட போய் அவன் மட்டும் வந்து சிரிச்சுன்னு இருக்கிறான் என்னை பார்த்து. Stunned and dazed as I was, I pulled myself together sufficiently to hand my card nonchalantly to the clerk, who came for the millinery collector's name, and then I set to pondering on the problem what to do next. Picture after picture was put up and sold, but I saw none of them. I was running over the names of uncles and other persons from whom it might be possible to borrow. ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஒரு மெமரியில் வந்து நினச்சி பார்க்குறாரு. மில்லினரி கலெக்டர்ஸ் நேம், ஸோ யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்குறாரு. அவருக்கு வந்து யாருமே வந்து ஞாபகம் வரல. பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் சோல்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிக்சர்லாம் வந்து போட்டுன்னே இருக்கிறாங்க, அதெல்லாம் சோல்டு ஆயின்னு இருக்குது. பட் ஐ சா நன் ஆஃப் தெம். ஐ வாஸ் ரன்னிங் ஓவர் த, நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது அங்கிள்ஸ் இல்லை வேறு ஏதாவது பர்சன்ஸ் நேம்ஸ்லாம் நம்மளுக்கு மணி யாராவது தருவாங்களான்ற மாதிரி ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. எதுவுமே அவருக்கு ஞாபகம் வரல. பட் வாஸ் நாட் wondering if the moneylenders who talk so glibly about note of hand only really mean it. Speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff and having the picture put up again. That was the best way, and yet how could I do it after all the other bits I had made? ஸோ திரும்பி இன்னொரு யோசனை வருது. அங்கே இருக்கிறவங்கிட்ட அந்த கிறிஸ்டி ஸ்டாஃப் யார்ட்டையாவது போய் சொல்லி திரும்பி அதை வந்து போடுங்க, அந்த பிக்சரை போடுங்க, நான் இதுமாரி தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலான்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் இது எப்படி நான் பண்ணுறது? The staff looked so prosperous and unsympathetic and no one would be believe it was a mistake. ஆனால் இது வந்து மிஸ்டேக்னு கண்டிப்பாக யாரும் அங்கே இருக்கிறவங்க ஒத்துக்க போகிறதில்ல. ஜென்யூன் மிஸ்டேக் ஆஃப் சச் அ கைண்ட் வுட் ஹாவ் பின் ரெக்டிஃபைட் அட் ஒன்ஸ். ஸோ இதுமாரி மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். யாரும் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் இது ஜஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் யோசிக்கிறாரு.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது டைட் கார்னர்ஸ்னால் என்னென்னா இஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபிசிக்கலி ஒரு மென்டலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் டைட் கார்னர் வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காட் இன் எ டைட் ஆர் அட்டாக்ட் இன் எ வார். மென்டல் டைட் கார்னர் வந்து டிஃபிகல்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸை குறிக்கும். ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஆத்தரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 63 pounds. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, கொஷின் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. லெட் அஸ் see the remaining part on tomorrow. Thank you.